நான் நாகமநாயக்கன் பாளையத்தில் பிறந்து வளர்ந்தவன். அங்கு உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை தொடக்க பள்ளியில் படித்தேன். அந்த பள்ளி தொடங்கி 1926ஆம் ஆண்டு தொடங்கிய பள்ளி இந்த ஆண்டோடு 100 ஆண்டு கடந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியையை சந்தித்தேன். பள்ளி 100ஆண்டு விழா கொண்டாடுவதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அந்த பள்ளியை பற்றி எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த பள்ளி 100 ஆண்டு காலமாகவே தொடக்க பள்ளியாகவே இருக்கிறது. அது நடுநிலை பள்ளியாக மாறி உயர்நிலை பள்ளியாய் மாறி மேல்நிலை பள்ளியாய் மாற வேண்டும் என்ற சிந்தனையில் உதித்த இந்த பாடல். நாகமநாயக்கன் பாளையத்து பள்ளி நல்லோர் பல பேரை உருவாக்கிடும் பள்ளி, 100 ஆண்டு கடந்து நடக்கும் தொடக்க பள்ளி, பேரோடும் புகழோடும் விளங்கிடும் பள்ளி, இது பேரோடும் புகழோடும் விளங்கிடும் பள்ளி. சிறிய ஊராக இருந்திட்ட போதிலும் தரமான கல்வியை தந்திட்டால் போதும், விரைவினில் ஆகிடும் நடுநிலை பள்ளி, இது விரைவினில் ஆகிடும் நடுநிலை பள்ளி. உயர்வான கல்வியை அனைவரும் பெற்றிட, உயர்வான சிந்தனை உள்ளோர்கள் வந்திட, உயர்ந்தோங்கி வளர்ந்திடும் உயர்நிலை பள்ளி, இது உயர்ந்தோங்கி வளர்ந்திடும் உயர்நிலை பள்ளி. மென்மேலும் வளர்ந்து மேல்நிலை அடைந்திட, கண்ணான கல்வியை எல்லோரும் கற்றிட, நன்றாக வளர்ந்திடும் மேல்நிலை பள்ளி, இது நன்றாக வளர்ந்திடும் மேல்நிலை பள்ளி. நாகமநாயக்கன் பாளையத்து பள்ளி நல்லோர் பல பேரை உருவாக்கிடும் பள்ளி, 100 ஆண்டு கடந்து நடக்கும் தொடக்க பள்ளி, பேரோடும் புகழோடும் விளங்கிடும் பள்ளி, இது பேரோடும் புகழோடும் விளங்கிடும் பள்ளி. நன்றி. நூல்காஞ்சி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப்போவது உணவு, உடை, இருப்பிடம். உணவு மனிதனுக்கு உணவு தேவை, உடையும் தேவை, இருப்பிடம் தேவை. ஆனால் ஏன் உணவை முதலாக வைத்தார்கள்? நான் சொல்கிறேன், இருப்பிடம் தான் முதலாக இருக்க வேண்டும். இருப்பிடம் நல்லதாக இருந்தால் அங்கு உணவும் உடையும் இயற்கையாகவே கிடைக்கும். எனக்கு இது எப்படி தோன்றியது என்றால், செய்தித்தாளில் பாலைவனத்திலே சென்ற லாரியில் சென்றவர்கள் அங்கு லாரி பழுதடைந்ததால் 1 கிலோமீட்டர் உள்ள போய் பழுதடைந்ததால் உணவு தண்ணீர் இல்லாமல் கூட 39 பேர் இறந்தார்கள். அதை பார்த்ததும் எனக்கு தோன்றியது, நிறைந்திருக்கும் மணல் பரப்பில் நீரெல்லாம் மறைந்துவிடும், உறைவிடமாய் இருப்பதற்கு உகந்ததல்ல பாலைவனம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது, அங்க என்னென்ன வளரும்னா முச்செடியும் கள்ளி செடியும் முளைத்து வளரும் இடம், ஒட்டகம் வாழ்ந்திடவே உகந்ததாய் அமைந்த இடம் அப்படின்னு எழுதினேன். அப்புறம் பனிக்கட்டி இருக்க இடத்துலயுமே உயிர்கள் அதிகமா இருக்காது, ஒரு சில உயிர்கள் இருக்கு, அதையும் எழுதினேன். சில்லென்ற பனிமலையில் சில உயிர்கள் வாழ்ந்து வரும், புல் பூண்டு மனிதருக்கும் புல்லினத்துக்கும் உகந்ததல்ல அப்படின்னு எழுதினேன். அடுத்ததா நாம் இருக்கிற இருப்பிடம் பேசுற மாதிரின்னு, உணவு பேசுற மாதிரின்னு, உடை பேசுற மாதிரியும் எழுதி இருக்கிறேன். அதை நான் சொல்லுகிறேன். நீர் இருக்கும் இடத்திலே 100,000 கோடி உயிர்கள் உருவாகும், பிடிச்சிடலாம். சீரான வாழ்வுக்கு சிறப்பான இருப்பிடமாய் இருக்கின்றேன். அடுத்தது உணவு பேசுற மாதிரி, வயல்வெளியில் நீர் பாய்ச்சி வயிற்று பசி தீர்த்திடவே பயிர்காய் கிழங்கு கீரை பல வகைகள் சைவ உணவாக இருக்கின்றேன். ஊளையிடும் நாய் நரியோடு ஊன் தின்னும் விலங்குகட்கும் பாலை தரும் ஆடு மாட்டை புசித்துண்ணும் மனிதருக்கும் அசைவ உணவாக இருக்கின்றேன். அடுத்தது, உடை எப்படி இருக்குது, எங்க மாறுது, எப்படி பயன்படுதுங்கிறத நான் எழுத படிக்கிறேன். பஞ்சினைத்தான் நூலாக்கி, நூலைத்தான் துணியாக்கி, உடலைத்தான் மறைத்திடவே உடையாகி வருகின்றேன். குழந்தையாக பிறந்தவர்க்கு தொட்டில் துணியாக இருக்கின்றேன். வயது முதிர்ந்து இறந்தவர்க்கோ கோடி துணியாய் மாறுகிறேன். பள்ளி செல்லும் மாணவர்க்கு சீருடையாய் இருக்கின்றேன்.
படிப்பு சொல்லி தருபவர்க்கும் அதுவாகவே மாறுகின்றேன். இளம் வயது கண்ணியருக்கு சுடிதாராய் இருக்கின்றேன். இளம் வயது காளையர்க்கோ ஜீன்ஸாக மாறுகிறேன். தமிழ்நாட்டு பண்பாட்டில் வேட்டி சட்டையாய் இருக்கின்றேன். அயல் நாட்டு பழக்கத்தால் கோட் சூட்டாய் மாறுகிறேன். கணவன் மனைவி ஆனவர்க்கு கட்டில் மெத்தையாய் இருக்கின்றேன். உணவு தரும் உழவனுக்கோ கோவணமாய் மாறுகிறேன். மாடி வீட்டு ஜன்னல் துணி காற்றில் ஆடி தாளாட்டும். குடிசை வீட்டு குழந்தைக்கோ துணி மாற்றலின்றி போராடும். துணிக்கடையில் பொம்மை சிலை உடை அழகழகாய் அணிந்திருக்கும். கடைக்கோடி மக்களுக்கோ உடை அழுக்காகி கிழிந்திருக்கும். கோவில்களின் கற்சிலைகள் உடை பகட்டாக அணிந்திருக்கும். பாவப்பட்ட மனிதருக்கோ உடை பகற்கனவாய் முடிந்திருக்கும். உணவு பஞ்சம் வந்து விட்டால் உயிர்கள் தான் பலியாகும். உடை பஞ்சம் வந்தாலோ உயர் ஒழுக்கம் பலியாகும். உணவின்றி ஒருவேளை உணவின்றி உயிர் நாமும் வாழ்ந்திடலாம். உடல் மறைக்கும் உடையின்றி உலவிடத்தான் முடியாது. உணவின்றி தவிப்போர்க்கு உணவு தந்து காத்திடுவோம். உடையின்றி தவிப்போர்க்கு உடை தந்து உதவிடுவோம். பஞ்சினைத்தான் நூலாக்கி நூலைத்தான் துணியாக்கி உடலைத்தான் மறைத்திடவே உடையாகி வருகின்றேன். நன்றி, வணக்கம். நான் நாகமநாயக்கன் பாளையத்தில் பிறந்து வளர்ந்து அந்த தொடக்கப்பள்ளியில் படித்தவன். அங்கு 1926ஆம் ஆண்டு தொடங்கிய பள்ளி. இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா நடக்க போகிறது. அடுத்த மாதம் நூற்றாண்டு விழா நடத்த இருக்கிறார்கள். அங்கு தலைமை ஆசிரியர் சந்தித்தேன். அவர்கள் இந்த பள்ளியை பற்றி ஏதாவது சொல்ல சொன்னார்கள். எனக்கு தோன்றியது அங்கு 100 ஆண்டு காலமாக நூல்காஞ்சி வலையொலி நேயர்களுக்கு இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வுடன் சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா நானும் ஒரு தந்தையே அப்படின்னு. இப்ப நம்ம தீரன் சின்னமலை அவர்களை பற்றி ஒரு சிறு படித்ததில் பிடித்தது ஒரு சிறு தொகுப்பு. என்னன்னா, எப்பயுமே அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நாங்க நினைக்கிறோம். அவர் செய்த செயல் மக்களுக்கு நிறைய செய்தி இருக்கிறது. ஆனா வருடம் முழுவதும் யாரும் பேசப்படவில்லை. ஜூலை 31 அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தீரன் சின்னமலைக்காக ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி கொண்டு அவரை அந்த நாளிலே நினைத்து அந்த நாளிலே மறந்து விடுகிற அந்த காலகட்டத்தில் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதில் அவர் செய்த சிறப்பான காரியங்கள் அநேகங்கள் இருக்கு. ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய அந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் பிறந்து இந்த கொங்கு மண்டலத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார். திப்பு சுல்தான் அவர்களுடைய இணைந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி மக்களுக்கு ஆதரவாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இளைஞராக இருந்த போதே அவரு சிலம்பம், வில்வித்தை, குதிரை ஏற்றம் இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்து அவர் ஒரு சிறந்த இளைஞனாக இந்த அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டத்திற்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். யாருக்குமே எந்த ஒரு வித்தையை கற்றுக்கொண்டாலும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம் சிரமப்படுகிறோம். சொல்லி கொடுத்தா நம்மளோட மிஞ்சிருவாங்களோ அப்படின்ற அந்த மனநிலை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. இதெல்லாம் கடந்து அவர் பணிகள் செய்திருக்கிறார். அந்த பணிகளிலே 1799ஆம் ஆண்டு 4ஆம் போர், அதாவது அந்த திப்பு சுல்தானுடைய வெள்ளையர்களுக்கு எதிராக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இவர் கலந்து கொண்டு அந்த போர் வியூகத்தை நல்லபடியாக அமைத்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதில் திப்பு சுல்தானுக்கு மிகவும் ரொம்ப பிடித்த நபராக இருந்திருக்கிறார். அன்றைய பாளையக்காரர்கள் போர்களில்
இந்த தீரன் சின்னமலை வந்து மிகப்பெரிய ஒரு அதை இது பண்ணிட்டார். அவருடைய அந்த பெயர் மாற்றமே அந்த சின்னமலை பகுதியில் தொடங்கிய அந்த போரில் தான் தீரன் சின்னமலை என்று பெயர் வாங்குகிறார். ஆங்கிலேய படைகளை நேரடியாக முறியடிப்பதில் இவர் வல்லவராகவும் திகழ்ந்திருக்கிறார். வாள் சண்டையில், குதிரை வாள் சண்டை, இதில் இரண்டிலுமே வந்து சிறப்பாக நேருக்கு நேராக திறம்பட வெற்றி காண்டிருக்கிறார் அந்த போரில். அநேக அந்த காலகட்டத்தில் இவருடைய சிறப்பு இந்த கொங்கு மண்டலத்துக்கு நிறைய இருந்திருக்கு. அப்ப வரி வசூல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள்ட்ட அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அந்த சிறுநில குறுநில மன்னர்கள்லாம் ஒரு சின்ன இதை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுப்பாங்க. அதுல வந்து இந்த வெள்ளையர்கள் வந்து வரி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வருமானத்துக்கு மீறிய வரியை வசூல் செய்தலில் அவருடைய உழைத்தவனுக்கு ஊதியம் இல்லாமல் அவர்கள் வரியை கட்டியிருக்கார்கள். இதை அந்த வெள்ளையர்களிடம் வந்து அதை களவாடி அந்த கொண்டு போகிற வழியில முறியடிச்சு மீண்டும் அவர்களுக்கே கொடுத்து அதை சிறப்பாக அந்த பஞ்சத்தில் இருந்த குறுநில விவசாயிகளை அவர் காப்பாற்றி இது போன்று நிறைய காரியங்களை இந்த தீரன் சின்னமலை செய்து இந்த கொங்கு மண்டலத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். அவருடைய வருகின்ற ஜூலை 31 அவருடைய இதை பாராட்டு இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொடுக்கிறேன். என் நூற்றாண்டு என்பவர்களுக்கு கோவை உறவாளையின் ராஜரத்தினம் தரும் ஒரு திருமந்திரத்தில் விளக்கம். அதற்கு முன்னால் தந்தையர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லி என் திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவடம் கலந்து நன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடை தாமரையான நீங்கள் பாருங்க. இன்னொரு இடம் செய்தி சொல்ல, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கலந்து நன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடை தாமரையாளனே என்கிறார். இந்த செய்யுளுக்கு நாம் விளக்கம் காணோம்னா நமக்கு கரிகால சோழனை பற்றி தான் சொல்லணும். அதாவது முதல் கரிகால சோழனை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்தி அப்படி அவங்க அவருடைய வசிப்பிடத்துக்கு தீ வச்சிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை காப்பாத்துறதுக்காக தூக்கி அந்த பையனை வெளியே வீசிடுறாங்க. அப்போ அவர் தந்தை அவர் தாய் மாமா பருக் மாரக்காயர் தான் வந்து அவரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றும் போது தன் தாயும் தந்தையும் எரிவது அவனுக்கு அப்படியே மனக்குழப்பத்தையும் வேதனையும் தருகிறது. அப்பொழுது அவனுக்கு வயசு 7. பாவம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் வெளியே கூட்டிட்டு வரார், அந்த எதிரிகளிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து. இப்போ அவர் வந்து என்ன ஆகிறாருன்னா, கோயம்புத்தூர் பக்கம் வந்துடுறாரு. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா, இப்போ நீங்க வெள்ளலூர் அப்புறம் இந்த பகுதியில் குடியிருந்ததாக சான்றுகள் இருக்கிறது. பேரூர், அப்புறம் நம்ம ஈஸ்வரன் கோயில், இந்த பகுதியில் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. இதை வந்து பத்திரிகையாளர்களும் கூட ஒத்துக்கிறாங்க. ஆனா அங்க வந்து பயிற்சி கொடுக்குறாரு, மறைமுகமா வச்சுட்டு தன்னுடைய மருமகனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. பயிற்சி கொடுத்து அப்ப அந்த பையன் அப்பாவித்தனமா கேட்கிறான், ஏன் மாமா என் தாயும் தந்தையும் உயிரோடு எரித்தார்கள்? அப்பொழுது சொல்லுகிறார் அரக்காயர் என்னவென்றால், தம்பி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் சமூகத்தை நாம் படைத்து விட்டால் இவ்வளவு பெரிய தீமைகள் வராது என்று அவர் தொடர்ந்து தன் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவனுக்கும் தான் தாய் தந்தை இனம் நம்மை வெளியேற்ற அந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் அவனும் அந்த பயிற்சியை மேற்கொள்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சாந்தமான மனது கிடைக்கிறது, அமைதி மனம் கிடைக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடில்லை. சிவன் என்றால் அமைதி, ஆனந்தம், அன்பு என்பதற்கெல்லாம் ஒரு உதாரணம்.
சிவனோடு இருக்கும் தெய்வம் தேடின்னு கிடையாது. அது அந்த மாதிரி அமைதியை நீங்க பார்க்கவே முடியாது. அவனோடு ஒப்பார் யாவரும் இல்லை. அப்ப அமைதியான வாழ்க்கை நடத்துகிற ஒவ்வொரு அரசனும் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல அரசன் தான். அதனால அவனை ஒப்பிட முடியாது. ஆனால் புவனம் கடந்து நண்டு இன்னைக்கும் காலங்கள் கடந்து கிட்டத்தட்ட சோழர் கால ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அந்த ஆட்சிகள்லாம் காலம் கடந்தும் இன்னும் அவனை பற்றி, அது கரிகால சோழனை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா தவண தடைமொழி, அதாவது அவன் தந்த தவண அவனுடைய நட்பு, தொடர் நட்பான தொடர் வாழ்வாதார நெறியானது நமக்கு எப்படி தாமரையை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அப்படி அழகாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பயிற்சி பெற்றதோடு மட்டுமல்லங்க, அப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் எப்படி வந்தனை செய்வது என்று அவன் நினைக்கும் போது அவன் நமக்கு ஒரு நாட்டை பிடிச்சிட்டான். மீண்டும் போய் பயிற்சி எடுத்துட்டு போய் தன்னோட 16வது வயது நாட்டை பிடிச்சிட்டான். நாட்டை பிடிச்சிட்டு முதலில் அவனுக்கு தோணியது, கல்லணையை கட்டியே தீர வேண்டும் என்றார். அந்த கல்லணைக்கு துணையாறுகளை எங்கெல்லாம் தேடுவது? அப்பொழுதுதான் நொய்யல் படிகாட்டிலே இருக்கிற சீறி வரும் நொய்யல் ஆட்டை எப்படியெல்லாம் தன் வழிக்கு கொண்டு வருவது என்று திட்டம் தீட்டினான். அப்பொழுது திட்டம் தீட்டி தன் கல்லணையை கட்டி முடித்தார் கரிகாலத்தன். அது மட்டுமல்ல செய்தது, தன் வாய்க்காலில் வேலை செய்தவர்களுக்கு நீராளுமை திட்டத்தை பொதுமக்களிடத்திலேயே கொடுத்து விட்டார். அந்த நீராளுமை திட்டத்தை கவனித்தவர் அத்தனை பேருக்கும் வாய்க்கால் வரப்பு, அப்புறம் மதகுகளை கவனித்தது, மழை காலத்தில் அணைகளை கட்டி காத்தது, இத்தனை பணியிலும் இருந்தவர்களுக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? கிட்டத்தட்ட கருப்பராய சுவாமிகள், அவன் மறைந்ததற்கு பின்னால் கருப்பராய சுவாமிகள் என்ற கோயில் கட்டி அவனை கும்பிட வைத்தார். இவ்வளவு அழகாக சேவை செய்தவர். இதைத்தான் இந்த செய்யுள் சொல்லுகிறது. அப்போ அவனை ஒப்பிடும் போது இந்த செய்யுளிலிருந்து பார்க்கும்போது இதே போல காளிங்கராயனும் அதே போல தன் விவசாய பணி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்கின்ற அந்த அழகான பணியை மிக அழகாக செய்திருக்கிறார்கள் இந்த நம்ம மக்கள். இப்படி ஒரு மக்கள் இருந்தால், இப்படி ஒரு மன்னவன் இருந்தால் அந்த மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஆக மொத்தம் மக்களுக்கும் மன்னனுக்கும் அழகான நட்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. அப்படி நேசம் உள்ள அந்த மன்னர்களை பற்றி தான் இங்கே சொல்லுது. சிவனோடு ஊக்கம் தெய்வம் தேடிந்து. அதாவது ஒரு நாட்டில அமைதி வேண்டும். அந்த அமைதி தான் உலகத்துக்கு. அந்த அமைதி வேணும்னா அதை தவிர வேறு ஒண்ணுமே இந்த உலகத்துக்கு வேண்டாம். அவனை அப்படி அமைதி தந்தவனை இந்த உலகம் ஏன் காலம் கடந்தும் கூட பாராட்டுகிறது இல்லைங்களா? புவனம் கடந்து நண்டு பொன்னோடி மின்னும். அவனுடைய ஆட்சி முறை அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று காளிங்கராயனை பற்றியும் இன்று இவரை பற்றியும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது தாமரை மலர்வது போல அவனுடைய ஆட்சி நெறிமுறைகளை படிக்க நம் உள்ளம் மலர்கிறது என்பதைத்தான் தவண சடைமுறை தாமரையாளனை என்று சொல்கிறார். நினைத்து பாருங்கள், இந்த ஆட்சி முறை இன்றைய ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் அதே சமயத்தில் நிறைய இடங்களில் அந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்கின்ற ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த நிகழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். குறிப்பா சொல்ல போனா, ஐயா விவசாயம் பண்றதுக்கு நிலமே இல்லை, ஆனாலும் கூட போட்டில வச்சு தன்னோட விவசாய திறனை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஜப்பானியர்கள் என்று பார்க்கும்போது, இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்கிற சமூகம் படைக்கும் வரை நமக்கு அமைதி என்பது மிக மிக கிடைப்பது அமைதியாக இருக்கும். எனவே அமைதியை கொடுப்பதற்காக மன்னன் மட்டும் அல்ல, இங்கே மக்களும் இங்கே அவனுக்கு உதவ வேண்டி இருக்கிறது என்பதை சொல்வதைத்தான் இந்த திருமந்திரம் சொல்லுகிறது. சிவனோடுக்கும் தெய்வம் தேடிகளே அமைதி வேணும் ஐயா முதல்ல. அப்போ அமைதியை தந்தவனை நாம் என்ன பண்ணணும்? அவனோடு போய் யாருமே அவனை ஒப்பிட முடியாது. புவனம் கடந்து 2 பொன்னொடி. எனவே காலம் கடந்தும் அவனுடைய செயல்கள், ஆட்சி முறைகள், நெறிமுறைகள் பேசப்படும் என்பதைத்தான் புவனம் கடந்து 2 பொன்னொடி மின்னும் என்கிறார். தவண தடைமுறை. அப்பொழுது அவன் தந்த அந்த விஷயம், அந்த நடைமுறையை எல்லோரும் பின்பற்றும் போது இங்கே நீராளுமை திட்டத்தில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மிகச் சிறப்பாக நடந்துவிட முடியும். தான் தவணச்சடைமுறை தாமரையாளனே என்று சொல்கிறார். இந்த வழியில்
ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மலர பொதுமக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு ஈராளுமை திட்டத்தை மட்டும் மக்கள் கையாண்டு கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிறார் இந்த செய்யுள் சொல்லுகிறது. இந்த செய்யுளின் பிரகாரம் நம் நாட்டை மன்னர்களுக்காக எதிர்பார்க்காமல் நீராளுமை திட்டத்தையும் பொதுமக்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நினைத்துத்தான் இங்கே வள்ளுவனும் கூட 2வது அதிகாரத்திலே வான் சிறப்பு என்று அவன் எழுதி வைத்தான். அது அரசுப்பாடி என்பதை மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த நீராளுமை நீர், நிலம், காற்று இந்த 3 செல்வத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது மக்கள் வாழ்வில் என்றும் அமைதி கிடைக்கும். எனவே இயற்கையை கெடுக்க 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 மனிதன் தன்னுடைய அமைதியை கெடுத்துக் கொள்வான் என்பதை இந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லி நன்றி. இன்று நூல்காஞ்சி ரசிகர்களுக்கு மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் இன்று கவியின் தலைப்பு பெற்றோர்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் பத்தி யாருமே பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் பெற்றோர்கள் இன்னைக்கு முன்னாடி இருக்கிறார். உடலுக்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து இந்த பூமியில் விழாவிட்ட தாய் தந்தையர் சொல்லிடுவோம். கவியின் தலைப்புங்க, தந்தையே உன் தியாகத்தால் தான் வெயிலில் வாடிய உன் கரங்கள் வீட்டிற்கு நிழல் வழங்கியது. வெறுமையான நாட்களிலும் அதுவே முயன்று மகிழ்வு பறித்தது. பசியை மறைத்த உன் சிரிப்பு பாசமாக எங்களை தழுவியது. பாரமாக இருந்த வாழ்க்கை இறகை போல் லேசாகியது. காலையில் கிளம்பும் உன் காலடி குடும்பத்தின் நம்பிக்கையானது. காலம் முழுவதும் உழைத்த கைகளோ எங்கள் எதிர்காலமானது. கண்டிப்பு கலந்த வார்த்தைகள் கல்லாய் விழுந்தன. கண்டிப்பு கலந்த வார்த்தைகள் கல்லாய் விழுந்தன நினைத்தோம். காலம் சென்ற பின்னே புரிந்தது வாழ்வின் அடித்தளம் என்று அவைகள். சோர்வடைந்த உன் தோள்கள் சொல்லாமலே சுமைகளை தாங்கின. சொந்த ஆசைகளை துறந்தால் குடும்ப கனவுகள் நிறைவேற்றின. பாதை தெரியாத காலத்தில் அனுபவத்தால் வழிகாட்டினாய். பயத்தால் மனம் சோர்ந்த போது பக்கத்தில் நின்று துணிவூட்டினாய். சில நேரங்களில் கடுமையாய், சில நேரங்களில் கருணையாய் எங்கள் நினைவில் நீக்கமற்ற நிறைந்து நிற்கிறாய். இன்று நாங்கள் நடந்த பாதை நீ வாழ்ந்து சென்ற பாதையில் தான். எங்கள் ஒவ்வொரு வெற்றியும் தந்தையே உன் தியாகத்தால் தான். அப்போ இன்னைக்கு நம்ம பெற்றவங்களை பற்றி சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவமான காரணம் பெற்றோருடைய இது காரணம் தாய் தந்தை தான். அவங்கள நம்ம என்றைக்கும் மறக்கூடாது. இன்னைக்கு தாய் தந்தைகளை ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா அன்பா இருக்காங்க. சொல்ல வேண்டாமா இருக்கிறாங்க. ஆனா குடும்ப பிரச்சனையால இன்னைக்கு தாய் தந்தை ஆதரிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை ஒரு தாய் 6 குழந்தை பெற்றிருக்காங்கன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்க்காம வளர்க்குறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 6 பெரியவங்க இன்னைக்கு தந்தையை யோசிக்கிறாங்க. அது காரணம் குடும்ப பிரச்சனை தான். நான் குடும்ப பிரச்சனை கேட்பீங்களா, நீ மகள் செய்யற, ஏன் இன்னும் செய்யக்கூடாது? இப்படி சொத்துனாலே பிரச்சனைங்க. ஒரு மனுஷன் மனசு சொத்தா இருக்கக்கூடாதுங்க. சொத்து இருக்கா, ஆனா கடைசியா கவர்மெண்ட் வாங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா சொத்துனாதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனை வருதுங்க. ஒரு தாய் சோறு போடனா சோறு போட சொத்துக்கு தான் சோறு போடுறான், இல்லை போட மாட்டேன். ஏன் நீ அவனுக்கு கூட கொடுக்குறிய, எனக்கே அங்கேயே போயிடுது. ஒரு குடும்பத்துல 6 குழந்தை பெற்றாங்க. அந்த தாய் இறந்து வருங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் மரணம் அடைச்சிட்டாங்க. அந்த தாய் யார் வீட்டுக்கு கொண்டு போய் சண்டை போடுறாங்க. நீ உங்க வீட்டுல எங்க வீட்டுல கடைசியில் என்ன பண்ணீங்களா, அந்த தாய் தெளிவு வச்சாங்க. அப்ப என்ன கருணை சொல்லுவாங்க. நீங்க சொல்ற பாருங்க, தாய் தன்னை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுமை பண்றோமோ நிச்சயமா நம்ம அனுபவிச்சாகும். இந்த தீர்ப்பு கோர்ட் லேட்டா கொடுக்கும், ஆனா காலம் இருக்குதுங்களா உடனே கொடுக்கும். அதான் காலம். ஏன்னா நம்ம காலத்தால வாழ்றோம். இந்த காலம் எவ்வளோ உயிர்களை சந்திச்சிருக்கு, பார்த்துருக்குது. இந்த காலம் தெரியாதுங்களா? இருக்கிற யாருக்கு நல்ல செய்யுங்க, கெட்ட நினைக்காது.
எத்தனை நேரத்தில் நமக்கு வந்து உடனே தீங்கு நினைக்கும். யாரும் 1000 வருஷம் வாழ போறாங்க, யாருமே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு தலைவர் இந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னா அவங்க நல்லா செய்யறதுக்கு நிற்கிறாங்க. காமராஜர் எடுத்துங்க, அவரால் இன்னைக்கு சாகரப்ப இன்னைக்கு அவர் வாழ்றானா அவருக்கு என்ன தியாகம் தாங்க. அவருக்குள்ள அவர் எழுது வாழல மற்றவங்க நல்லா இருக்கணும், யாருமே சரிங்க. அது நீங்க தனக்குன்னு வாழ மற்றவங்க வாழுங்க. நீங்க வந்து உலகம் முழுக்க இருப்பீங்க. ஒவ்வொரு தியாகத்தின் தேவை வரலாறு சொல்லி மேலுங்க நல்ல நினைப்போம், நல்ல நடக்கும், நல்ல